ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 கிராம் அளவு சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கிழங்கு. புதுசாக இருக்க கிழங்கு நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அதில் அதோட அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதை சாப்பிட முடியாது நம்மளால். அதனால் எப்பயுமே கிழங்கு பழசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அடுத்து இந்த கிழங்கை வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கிழங்கு போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுத்து அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம அதில் சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதில் வேக வைக்க போகிறோம். கிழங்கை போட்டுட்டு எல்லா கிழங்கும் போட்டோன்னே நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு கிழங்கு கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே கிழங்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், கிழங்கு ஓரளவுக்கு ஒரு 50%க்கு மேலே வெந்துருச்சு. இது எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு மட்டும் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா, கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகும். இப்போ அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சிக்க போகிறோம். வடிகட்டினோடனே திருப்பி பச்சை தண்ணியில் மறுபடியும் இதை நல்லா அலசிக்கிங்க. ஏன்னா அதே சூட்டோடு இருந்தால் கிழங்கு ரொம்ப வெந்துடும். இந்த வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம கிழங்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். ரொம்ப இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாதிக்கு மேலே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சின்னா அதில் மிளகாத்தூள் தீஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் ஓரளவு காஞ்சோடனே மிளகாத்தூள் போட்டுருங்க. போட்டோடனே நல்லா பொரியும். அடுத்து அதில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு ரெண்டையும் நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்ருங்க. தீ கம்மியாக வச்சுக்குங்க. பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் உப்பும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா சேனக்கிழங்கு, அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இது மேலே நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்க போகிறோம். இதை செய்யும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப அதிகமாக வச்சோம்னா சீக்கிரம் மேலே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் மீடியமாக வச்சு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதிகமாக வச்சோம்னாலும் இது தீஞ்சு போயிடும். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கடைசியாக நல்லா பரட்டி விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட இது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலறை ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.